ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேங்க. பச்சை பயிர் தோசை தான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. இதில் என்னென்ன போடணுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்ட பின்னாடி ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அது கொஞ்சமாக எடுத்தால் போதும். பாருங்கள் நான் எந்த அளவு எடுத்திருக்கேன்னு. இது இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தாங்க, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவில் அரைச்ச பச்சை பயிறு மாவை சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். ஆல்ரெடி அந்த இட்லி தோசைக்கு அரைச்ச மாவுலேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தண்ணியாகிடும் ஊற்றினா. பார்த்துட்டு கூட ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. பார்த்தா கரெக்டாக இருந்தது தோசை மாவுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஸோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் தோசை ஊற்ற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. இது பாருங்கள், தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வரும் தோசையும். அது இல்லாமல் இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. செப்பரேட்டாக பச்சை பயிரை வேக வச்சு பயிர் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் எப்பயுமே தோசை செஞ்சு கொடுத்துருவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி தான் செஞ்சேன். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நான் சாப்பிட போகிறேன். பசங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணுறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூக்கட்டை தாங்க உட்காந்துருக்கேன். இந்த ஒரு கவர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஆனால் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்தது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. எங்களோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பூ ரொம்ப ரேராக ஒரு சில பேர் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லெலாம் கல்யாணம்னா பூ இல்லாமல் கல்யாணம் இல்லை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா பூ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் நான் பார்த்த வைக்க ரொம்ப ரேராக தாங்க பூ வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பூ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த 2 கவரில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பூ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பூ கட்ட போகிறேன். கட்டிட்ட பின்னாடி எத்தனை முளம் வருதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்மலாம் கட்டிட்ட பின்னாடி எத்தனை முளம் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே பூ கட்டிட்டு எத்தனை முளம் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பூவை மட்டும்தான் நான் கட்ட போகிறேன். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு கவர் 20 ரூபான்னு 2 கவர் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கலாம் 40 ரூபா பூ இருக்கான்னு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக கட்டி முடிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முளம் பூ வந்ததுங்க. இந்த பூவே கடையில் வாங்கினா ஒரு முளம் 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. ஸோ ஓகே தான். நெக்ஸ்ட்டு நானும் பசங்களும் எங்கே போயிட்டுருக்கோன்னா, என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கோவிலில் பூஜைங்க. இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கோட்ரஸில் பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலி ஆளுங்களும் அங்கே தாங்க இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நீங்களே வந்துருங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ நாங்கள் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஆஃபீஸ் கோவிலில் பூஜை நடந்தால் எப்பயுமே லஞ்சும் ரெடி பண்ணிடுவாங்க. ஆஃபீஸில் பூஜை நடந்தால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வருவாங்க. இங்கே கோட்ரஸில் இருக்கிறவங்க, வெளியாளுங்க மோஸ்ட்லி வரமாட்டாங்க. இங்கே கோட்ரஸில் இருக்கிறவங்க, இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி நாங்களும் எப்போல்லாம் பூஜை நடக்குதோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்துடுவோங்க. பசங்க சப்போஸ் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நான் மட்டும் வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸ்கூல் லீவாக இருந்ததால் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே பூஜை நடந்ததில்ல, அந்த இடம் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல். நம்ம ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. லஞ்சு சாப்பிட தான் இப்போ கிளம்பணும். அந்த பக்கத்தில் நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்களும் இப்போ அங்கே தாங்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சும் நான் வாங்கிட்டேன். என்னென்ன சாப்பாடுன்னா நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. எனக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியில் தாங்க வந்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா ஆஃபீஸ் ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. வர வழியில் ஒரு கரும்பு ஜூஸும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ரெகுலராக வந்தேன். அப்போ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெகுலராக வாக்கிங்க்கு வருவாங்க. ஸோ அதனால் நானும் வந்து ரெகுலராக வந்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே போஸ்டிங் போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்காரங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை ஃபேமிலியோட. அதனாலேயே நான் இப்போ அந்த அளவுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.